இங்கே ஒரு ட்ரெஸ் கடைக்காரன் வந்து ஒரு பொண்ணை கடத்தி வச்சு அந்த பொண்ணு கண்ணிலேருந்து வெறும் தங்க நூலாக வர்றது தெரிஞ்சுக்கிட்டு அவனும் அந்த மிஷினில் விட்டு அவனுக்கு தேவையான புடவையெல்லாம் தயாரிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த புடவையும் எடுத்துகிட்டு போய் சேல்ஸுக்கு இப்படியே நிறையா விற்கிறான். அதை பார்த்து நிறையா வெறும் கேர்ள்ஸாக வந்து அந்த புடவையெல்லாம் வாங்கி அவனுக்கு நிறையா பணமாக வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்க பெரிய பணக்காரங்க வந்து அவனுக்கு கொடுக்குறாங்க, இந்த பணத்தை வச்சுக்கோ, எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை செஞ்சுதா அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்குறாங்க. இவனும் ஓகே சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து குடும்பப்படுத்துகிறான். அந்த பொண்ணு இவனும் அழுக சொல்கிறான். அழுகும்போது வெறும் ஒரு நூல் மட்டும்தான் வருது. அந்த பொண்ணு ஆல்ரெடி நிறையாவே அழுதுருச்சு. அதனால் அவனை முடிஞ்ச அளவுக்கு அவனால் செஞ்ச முடியாத அளவுக்கு செஞ்சு பார்க்குறான். முதல்ல கற்று பார்க்குறான். அப்படியே அவங்களுக்கு கண்ணில் வந்து கண்ணீர் வரல. அதுக்கப்புறம் அவன் காலில் இருக்க டேப் எடுத்து விட்டுறான். அப்படியும் அவங்களுக்கு அழுகை வரல. அவனும் இழுத்து இழுத்து பார்க்குறான். அப்படியும் முடியலை. லாஸ்ட்டாக அவன் பையன்லேருந்து ஒரு ஃபோன் எடுத்து அந்த ஃபோனில் ஒரு வீடியோ காமிக்கிறான். இப்போ இந்த பொண்ணு பார்த்து அதை பார்த்து ரொம்ப அழுகிறா. அழுகும்போது மிஷின்லாம் நிறையா நூல் சிக்கிக்கிட்டு லாஸ்ட்டாக அந்த மிஷின் வழியை இவனும் சிக்கிக்கிறான். அதை பயன்படுத்திக்கிட்டு இந்த பொண்ணும் அப்படியே தப்பிச்சு போக ட்ரை பண்ணுது. தப்பிச்சு போயிடுச்சு. லாஸ்ட்